கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் ஒரு எளிமையான சத்தியத்தை பார்க்க போகிறோம். அது நமக்கு ஒரு நினைவூட்டுதலாக அமையும் என்று நம்புகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து பார்க்க போகிறோம். இன்றைய தலைப்பு என்ன? கர்த்தர் உங்களோடு என்ன பேச விரும்புகிறார்? What does God want to speak to you? உங்களோட என்ன பேச விரும்புகிறார்? இல்லை நமக்கு ஆண்டவர் என்ன பேசணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. ஆண்டவர் என்னோட என்ன பேச விரும்புகிறார் என்பதை குறித்த ஒரு அறிவு நமக்கு வேண்டும். எனக்கு ஆண்டவர் என்ன பேசணும் அப்படிங்கிறது நம்முடைய சாய்ஸ். ஆனால் ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் அது வித்தியாசமான ஒன்று. நமக்கு என்ன வேண்டும்னு ஒருத்தர் கேட்குறத விட அவர் நமக்கு என்ன செய்கிறதுக்கு விருப்பமாக இருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியம். அதே போல தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்த காரியம். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அந்த ஒரு அனுபவத்துக்கு வருகிற பொழுது அதிகமாக நம்ம வார்த்தைகளை கேட்கிற ஒரு தேவை உணர்கிறோம். we are to listen the word of God. God must speak to us. நம்மோடு பேசணும் அப்படின்னு. ஆனால் எந்த மாதிரி வார்த்தைகளை பேசணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம்? நாம் அந்த மாதிரி எதிர்பார்க்குறோம். அவர் எந்த மாதிரி வார்த்தைகளை பேச விரும்புகிறார் அதை நம்ம கவனிக்கணும். நீங்கள் எந்த மாதிரிப்பட்ட உணவை தேடி சாப்பிட்றீங்களோ அதற்கேற்ப தான் உங்களுக்கு ஹெல்த் இருக்கும் இல்லையா? நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது இல்லையா? நிறைய விதமான ஃபுட்டுகள் இருக்குது. இதில் எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ, எதை நீங்கள் தேடுவீங்களோ அதற்கேற்றபடி தான் எப்படி இருக்கும் உங்களுடைய ஹெல்த் இருக்கும். நீங்கள் விரும்புகிற உணவு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடியாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு ஹெல்த்து அதன் அடிப்படையில் வராது. நாம் எந்த விதமான உணவுகளை தேடுகிறோமோ அதற்கேற்றபடி தான் நம்முடைய ஹெல்த் இருக்கும். அதுபோல் எந்த விதமான வார்த்தைகளை கேட்க விரும்புகிறோமோ அந்த விதமாகத்தான் நம்முடைய போதகர்களும் இருப்பார்கள் இல்லை? நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்டை விரும்புகிறீங்களோ, நூடுல்ஸ் சாப்பிடணுன்னா நீங்கள் போய் பியூர் வெஜிடேரியன் கடையில் போய் நின்றுக்கிட்டு எனக்கு சிக்கன் நூடுல்ஸ் வேணும்னு கேட்டால் என்ன செய்யாது? அப்போ நீங்கள் அதுக்கேற்றபடி தான் தேடுவீங்க இல்லையா? நாம் எதிர்பார்க்குற ஐட்டம் எங்கே கிடைக்கும், எங்கே நல்ல பிரியாணி கிடைக்கும், ஆம்பூர் பிரியாணியா, அப்புறம் ஆற்காடு பிரியாணி, வேலூர் பிரியாணி, ஆவடி பிரியாணி அப்படின்னு நம்ம ஏகப்பட்ட பிரியாணிகள் அது இதுன்னு இருக்குது, ஷவர்மான்னு இருக்குது, ஊறுப்பட்ட பொருளெல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட விரும்புகிற பொழுது இது எந்த கடையில் போனால், அப்போ நீங்கள் எந்த மாதிரி வார்த்தைகளை கேட்க விரும்புகிறீர்களோ அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் தான் உங்களுக்கு போதகர்கள் அமைவார்கள். புரியுதா? உங்களுக்கு போதகர்னா யார் தெரியுமா? இங்கே உட்காந்துட்டு ஒரு தடவை போதகர்னு சொல்கிறீங்களோ அதுதான் போதகர்னு அர்த்தம் கிடையாது. நீ ஒரு குழுக்கள் இருக்கிறோம், உங்கள் போதகர் யாருன்னா ஒரு தடவை காட்டுவீங்க. ஆனால் அந்த போதகர்கிட்ட தான் நீ கேட்குற அர்த்தம் கிடையாது. ஏன்னா நம்ம இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் பேசுகிற என்ன செய்கிறோம், கேட்குறோம். நிறைய பேர் சபைகளுக்கு சென்று அங்கே கடமை கேட்குறாங்க. அவங்க உண்மையிலே கேட்குறது எங்கே? வெளியே நிறைய சோசியல் மீடியா இருக்குது, டிவி இருக்குது, இன்னும் பல்வேறு விதங்கள் இருக்குது. அப்போ அவருடைய உண்மையான போதல் உள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. எங்கே இருப்பாங்க? இது ஒரு ஒரு அமைப்பு, ஒரு ஐக்கியங்கிற முறையில் இவர் தாங்க எங்கள் போதகர், இவர் தாங்க எங்களுடைய பாஸ்டர் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் கேட்க விரும்புகிற வார்த்தைகள் எங்கே போகிறாங்க? நிறைய பேர் சபைகளுக்குள்ளே இருக்கிறதால வார்த்தை எங்கே தான் போகிறாங்க? வெளியே போகிறாங்க. அப்போது நீங்கள் எந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை கேட்க விரும்புவீங்களோ அந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளுக்கு ஏற்றபடி தானே போதகர்களும் என்ன செய்வார்கள், உங்களுக்கு அமைவார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு ஆவிக்கு நிலைமையும் அமையும். நீங்கள் யார் இடத்துல கேட்டுட்ருக்கிறீங்க, யார் பேசுகிறத கேட்டுருக்கிறீங்க, எந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டுருக்கிறீங்க, அதை தாண்டி நீங்கள் என்ன செய்ய முடியாது, இன்னொரு இதுவாக இருக்க முடியாது. நீங்கள் சும்மா வச்சு ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்குன்னு வச்சுங்க, உங்களை அறியாமல் அந்த வார்த்தை வேலை செய்யும். நல்ல வார்த்தை மட்டும்தான் வேலை செய்யாது. நீங்கள் ஒரு நல்ல சத்தியத்தை கேட்குறீங்கன்னா அது வேலை செய்யாமல் இருக்கும். தவறான சத்தியத்தை கேளுங்க, நீங்கள் சும்மா சைலண்டாக உட்காந்தாலும் அது வேலை செய்யும். நீங்கள் ஒரு சர்ச்சில் போய் நான் சும்மா தாங்க அந்த சர்ச்சுக்கு போகிறேன், ஏதோ ரொம்ப காலமாக போய் பழகிட்டேன், இல்லை எங்கள் அம்மா அப்பா அங்கே தான் போயிட்டு இருந்தாங்க, அப்படி ஏதோ ஒரு காரணம், இல்லை அவர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு, அவர் தான் எனக்கு தண்ணி தெளித்தார், இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அங்கே போய் உட்காந்துட்டு, ஆனால் எனக்கு அவருடைய போதனைலாம் என்ன கிடையாது, விருப்பம் கிடையாது சொல்லி நீங்கள் போய் சும்மா உட்காந்துருவாங்க. அந்த போதனை வேலை செய்யும் உங்ககிட்ட. புரியுதா? அதே இடத்துல சில இடத்துல எனக்கு நல்ல போதனை வேணும், நல்ல போதனை வேணும்னு விரும்பி போய் உட்காந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த நல்ல போதனை வேலை செய்யாது. ஏன்? நல்ல போதனை வேலை செய்யணும்னா என்ன இருக்கணும்?
நல்ல ஒரு இருதயம் தான் வேலை செய்யும். மற்றபடி எவ்வளோ நீங்கள் உத்து கவனித்தாலும் சரி தான், ரொம்ப ஆர்வமாக கவனித்தாலும் சரி, அது என்ன செய்யாது, வேலை செய்ய. நல்ல இருதயம் அதாவது மறுபடியும் பிறந்த இருதயம் இருந்தால் தான், சுத்திகரிக்கப்பட்ட இருதயம் இருந்தால் தான் அதுக்கு வேலை செய்யும். ஆனால் நீங்கள் எங்கே ஒரு இடத்துல போய் ஒரு தப்பான போதனை கேளுங்க, தவறான உபதேசத்தை கேளுங்க, நீங்கள் தூங்கிட்டு வந்தால் கூட அது உங்களுக்குள்ளே வந்திருக்கும். நீங்கள் அதை மீறி என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதனால தான் சிலர் சில திருச்சபையில் இருந்துட்டு பல வருஷம் இருந்துட்டு அந்த திருச்சபையினுடைய எல்லாம் சரின்னு வெளியே எங்கேயே போவாங்க. போனாலும் அந்த திருச்சபையில் பெற்ற தாக்கத்தை அவங்க என்ன செய்ய முடியாது, விட்டுட்டு பல்வேறு விதங்கள் அந்த உபதேசம் தான் வரும், அந்த பார்வை தான் வரும், அந்த சிந்தனை தான் வரும், அந்த விசுவாசம் தான் வரும். புரிகிறதா உங்களுக்கு? அப்போது நீங்கள் எந்த மாதிரி வார்த்தைகளை எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இப்படி தான் போதைகள் கிடைப்பாங்க. எந்த மாதிரி போதைகள் அவர்கள் கொடுக்குறாங்களோ அதுக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 55ஆம் அத்தியாயத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஏசாயா வழியாக, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுங்க. நீங்கள் எனக்கு கவனமாக செவி கொடுங்க. உங்களுக்கு அப்பம் இல்லாததுக்கெல்லாம் காசை கொடுக்குறீங்க. இப்போ நிறைய இடங்கள்ல மக்கள் போகிறாங்க, தசமமாக கொடுக்குறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, ஒன்றுக்கும் குறை வைக்கலை. எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன கிடைக்கல, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு தேவையான வார்த்தைகள் கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் எனக்கு கவனமாக செவி கொடுங்க. அப்போ என்ன நடக்கும்? அடுத்த வசனம் வாசிங்கள். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். உங்கள் செவியை சாய்த்து, செவியை வீட்டில் வச்சுட்டு வராதிங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, செவியை வீட்டில் வச்சுட்டு வந்துடும். இங்கே என்ன பண்ணுவாங்க, உட்காந்துருப்பாங்க. செவி எங்கே இருக்குது, வீட்டில் இருக்குது. அது என்ன பொறுத்தவரை செவியை எப்படி வீட்டில் வச்சுட்டு வர முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? பல நேரத்தில் அப்படி தான் நமக்கு நடக்கிறது. ஒன்றுமே என்ன செய்யாது, மண்டைக்குள்ளே ஏறாதே. செவி எங்கே இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்குது. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அப்போ உங்கள் ஆத்துமா என்ன செய்யும், பிழைக்க. அப்போ ஆண்டவர் இடத்துலேருந்து எதை நாம் பெறணுமோ அதை என்ன செய்யணும், பெறணும். அப்போ ஆண்டவர் என்ன கொடுக்க விரும்புகிறாரோ, பல நேரங்களில் வசனம் வார்த்தைங்கிறது நான் என்ன கேட்க விரும்புகிறேனோ அதுவல்ல, எனக்கு என்ன தேவையோ அதுதான். எனக்கு என்ன தேவை, பல நேரத்தில் நமக்கு தேவை தெரியாது. புரியுதா? ஆக்சுவலாக எனக்கு எந்த மாதிரி வசனம் வேணும், எந்த மாதிரி வார்த்தை வேணும்னு நினைச்சாது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு இருக்கிற மனநிலையை வைத்துக்கிட்டு அந்த மனநிலை அடிப்படையில் வார்த்தையில் தேடுவோம். அந்த மாதிரி தேடுகிற வேளை என்ன கிடைக்காது, நமக்கு உண்மையான வார்த்தை கிடைக்காம போயிடும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 4:3 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல்னா என்ன அர்த்தம், அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதான். அது அவங்களுக்கு சலிப்பாக இருக்குது. அடுத்தது, செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. சுய இச்சைக்குள்ள போதுன்னா என்ன அர்த்தம்? ஆமாம், இச்சைன்னு சொன்னோன்னா ஐயோ நம்ம தப்பாக இல்லை. சுய இச்சைன்னு என்ன, அதாவது நம்ம மனம் என்ன விரும்புகிறோம் அதான். இந்த இச்சைன்னா வார்த்தை வர எல்லாம் கிறிஸ்தவங்க உடனே ஒரு விதமாக யோசிப்பாங்க, இச்சை அப்படின்ட்டு. இச்சைன்னா ஒரு மீனிங் என்ன அர்த்தம், விருப்பம், அவ்வளோதான். சுய இச்சை போதெல்லாம் யார், சுய இச்சைப்படி கேட்குறது என்னது, தங்கள் விருப்பம். அப்போது இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா எப்படி வார்த்தைகளை கேட்க வர்றாங்கன்னா, நமக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்கல, நான் என்ன வேணும்னு ஃபீல் பண்ணுறனோ அதை கேட்குறோம். புரியலை உங்களுக்கு? அப்படி தானே? தேவைங்கிறது வேறு, உணர்வுங்கிறது வேறு. நம்ம ஒன்று விரும்புகிறதுங்கிறது வேறு, நமக்கு தேவைங்கிறது வேறு. உதாரணமாக காலில் ஒரு புண்ணு வந்துச்சு, நம்ம மெடிக்கல் ஸ்டோரில் போகிறோம், நமக்கு நிறைய களிம்பு வகைகளை பற்றி தெரியும். அதில் ஒரு களிம்பு என்ன செய்கிறோம், வா இந்த ஆயின்மெண்ட் நீ கொடுப்பா, டீ பேக் கொடுப்பா, அதை ஒன்று கொடுக்குறோம். நமக்கு நார்மலாக யூஸ் பண்ணுறது தானே, வாங்கிட்டு என்ன பண்ணுறோம், போடுறோம். ரொம்ப காலமாக போட்டிருக்கோம், என்ன செய்யலை, புண்ணு ஆறலை, மருந்து வாங்கி போட்டிருக்கோம். பிரச்சனை என்ன, நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம புண்ணு வந்தால் அதுக்கு என்ன வேணும், ஒரு களிம்பு போடணும், ஒரு ஆயின்மெண்ட்டு போடணும். அப்போ அதை தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் இதை ஒரு டாக்டர்கிட்ட போனால், அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் எந்த ஒரு மருந்தை, உதாரணமாக நீங்கள் நெட்டில் போட்டு எந்த ஒரு டேப்லெட்டையும் இதை எவ்வளோ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, அது என்ன சொல்லும் தெரியுமா? சில விஷயங்களை சொல்லும், பொதுவாக சொல்லிக்கிட்டு நீ இதை எப்படி சாப்பிடணும், இதை நீ சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுங்கிறத என்ன செய், கன்சல்ட் ஒரு ஃபிசிஷியன், உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த நெட்டில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும்.
அதனால் என்ன சொன்னால் எதுக்கும் கன்சல்ட் பண்ணு. இப்போ நாம் என்ன பண்ணுவோம், காலில் புண்ணு வந்தால் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுவோமா? சுகர் வந்திருக்கோம், சுகர்னால என்ன வரும், புண்ணு, ஆறாத புண்ணு வரும். நாம் ஆறாத புண்ணுக்கு எவ்வளோ தான் களிம்பு போட்டால் என்ன செய்யாது, அது என்ன தான் களிம்பு கொடுக்குறான்னு தெரில. நானும் போட்டு 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 பார்க்குறேன், திருண்டு களிப்பை கொடுத்து இவ்வளோ காசை வாங்குறானுங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டேங்குது, இந்த மருந்து கம்பெனிகளே சரியில்லை அப்படின்னு. இல்லை, அந்த புண்ணு வரவுடைய ரூட் காசு வேறு. அப்போது யூ ஹேவ் டு கன்சல்ட் ஏ டாக்டர். நல்லா கவனிச்சிங்க. அப்போது நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு வந்து பார்த்தா யாரை கன்சல்ட் பண்ணணும்? டாக்டர் இது போன்ற புண்களுக்கு எந்த மாதிரி மருந்து கொடுக்குறாரோ அதுதான் நீங்கள் பெறணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், காய்ச்சல் வந்தால் பாராசிட்டமால், தலைவதனை வந்தால் சாரிடோன், அப்புறம் பேக் பெயின் ஃப்ரண்ட் பெயின் வந்தால் ஓலினியா. ஓலினியா அது என்னது, ஒலினி தானே, சாரி, பல விஷயம் இருக்குது. இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிடணும்னா இதை நாம் என்ன நினைக்கிறது இல்லையா. ஆனால் என்ன வந்தாலும் என்ன பண்ணணும், சில வேளை நம்மளுக்கு ஒரு காலில் ஏதாவது ஒரு நர்ஸு போன்ஸ் வலிக்குன்னா வேறு கம்ப்ளைண்ட்டும் உள்ளே இருக்கும். நாம் மேலே போட்டு போட்டு என்ன செய்யாது, சரியாகாது. அப்போ நல்லா கவனிங்க. இது என்ன சொல்ல வரேன்னா, நான் என்ன விரும்புகிறேங்கிறது இல்லை, அதுக்கு என்ன வேணும். இந்த காய்ச்சலுக்கு சாரிடன் கொண்டு இந்த பேராசிட்டமால் போட்டால் கிளியர் ஆகுமா, ஆகாமல் போகும். இந்த தலைவதனைக்கு சாரிடன் போட்டால் சரியாகுமா, ஆகாமல் போகும். ஏன்னா இதை உள்ளே இருந்துட்டு வேறு ஒரு நோய் என்ன பண்ணுது, பண்ணிக்கிட்டு இருக்குது. வேறு ஒரு இன்னர் டிசீஸ் இருக்கிறதுனால, வேறு ஒரு ரூட் காஸ் இருக்கிறதுனால அதனுடைய எக்ஸ்டர்னல் மேனிஃபெஸ்டேஷன் தான் என்னது, இந்த தலைவதனை, இந்த அசதி, இந்த சோர்வு, இந்த காய்ச்சல். நாம் என்ன பண்ணோம், காய்ச்சலுக்கு பாராசிட்டமால், தலைவதனைக்கு சாரிடன் இந்த மாதிரி வாங்கி போட்டுருக்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டாக்டரை என்ன செய்யணும், கன்சல்ட் பண்ணணும். நாம் என்ன பண்ணுறோன்னா இது எல்லாத்துக்கும் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? நமக்கு ஒரு சுய அறிவு வேண்டாமா? அப்படி என்ன பண்ணுவோம், எதையாவது வாங்கி போட்டுட்டு நோயை என்ன பண்ணிடுவோம், உள்ளே வளர்த்துக்கிட்டு கடைசியில் டாக்டர் போய், இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்லுவார், அவ்வளோதான், உனக்கு என்னென்ன வேணுமோ சாப்பிட்டுக்க. என்னுடைய நண்பர் ஒருவருக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான டிசீஸ் வந்து சமீபத்தில் அவர் சந்தித்தவரில் எங்கிட்ட அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுலாம் என்கிட்ட சொன்னார். அப்போ நான் பக்கத்தில் மிஸ்ஸஸும் இருந்தாங்க, இதெல்லாம் இவருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு. இல்லை, டாக்டர் கொடுக்க சொல்லிட்டார் அப்படின்னா. ஏன் சொன்னார், இதுக்கு மேலே இவர் சாப்பிட்டாலும் கதை ஒன்று தான், சாப்பிடாம இருந்தாலும் இதுக்கு மேலே இவர் வந்து எவ்வளோ ஸ்வீட்டு சாப்பிட்டாலும் இவருக்கு பெரிய வித்தியாசம் வர, சாப்பிடாமல் இருந்தாலும். ஏன்னா நீண்ட காலம் வாழ்வதற்கு வாய்ப்பு இருந்தால் தான் இதை சாப்பிடு இதை சாப்பிடாதேன்னு சொல்ல முடியும். வாய்ப்பே இல்லைன்னா எடுத்துக்க ஃப்ரீடம், என்ன வேணுமோ சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிடுவார். அப்போது வார்த்தைகள் விஷயத்தில், வசனங்கள் விஷயத்தில் வந்து மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் அப்படின்னு சொன்னால், நாம் எந்த மாதிரிப்பட்ட வார்த்தையினாலும் பிழைக்க முடியும்? நாம் ஏதோ நினச்சிக்கிட்டு போய் வார்த்தையெல்லாம் பிழைக்க வைக்கும். பைபிளில் இருக்கிற வார்த்தையெல்லாம் படிச்சுட்டா பிழைக்க வைக்கும். இந்த போதகர்கள்லாம் பேசுகிறாங்க, அந்த வார்த்தை கேட்டால் நம்ம பிழைச்சிக்கும் அப்படின்னு நினைக்கிறதில்ல. அது எந்த மாதிரிப்பட்ட வார்த்தையை நம்ம பிழைக்க வைக்கும். அப்போ தேவன் என்னோடு எந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை பேச விரும்புகிறார். பொதுவாக இன்றைக்கு பீப்புள் எப்படி இருக்காங்கன்னா ஒரு செலக்டிவாக இருக்கிறாங்க. இப்போ கல்யாண வீட்டில் போய் நம்ம உட்காந்துருக்கோம்னா மெனுக்கு கொடுத்து என்ன பண்ண, மெனு கார்டு கொண்டு வாப்பா அப்படி என்ன செய்ய முடியாது. பஃபே சிஸ்டம் வச்சுருப்பாங்க, அப்போ நிறைய ஐட்டம்ஸ் வச்சு நம்ம தேவையானதை எடுத்துக்கலாம். மெனு கார்டெல்லாம் அந்த அங்கே கொடுக்க மாட்டோம். சில இடத்துல டேபிள் சர்வ் பண்ணுறவங்கள அவன் என்ன பண்ணி வச்சுருக்கிறானோ அதான் நம்ம, அவன் பிரியாணி மட்டும் தான் பண்ணி வைப்பான், அந்த ஒயிட் ரைஸ்லாம் பண்ண மாட்டான், ரசம் கொடுக்க மாட்டான். நான் கடைசியில் நின்றுட்டு எனக்கு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் கொடுனா, அதுக்கெல்லாம் நீ வெஜிடேரியன் பக்கம் தான் போயிருக்கணும், அங்கே வந்து உட்காந்துருக்கக்கூடாது, இங்கே இருக்கிறதா நாங்கள் என்ன செய்வோம், போடுவோம்ப்பா. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் அநேகர் வந்து ஒரு மெனு வச்சுருக்கோம். என்ன மெனு? ஆண்டவர் எனக்கு என்ன பேச வேண்டும், வாட் மஸ்ட் காட் ஸ்பீக் டு மீ. ஆண்டவர் எனக்கு என்ன பேசணும், என்ன பேசணும் நம்ம எதிர்பார்ப்போம் சொல்லுங்கள். ஒரு நாள் வந்து நமக்கு கஷ்டமாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப துன்புற்று இருக்கிறோம், துயருற்று இருக்கிறோம், நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அப்போ நம்ம எந்த மாதிரி வார்த்தைகள் எதிர்பார்ப்போம்? ஒரு ஆறுதல் வார்த்தை, இல்லை கன்சோலிங்காக இருக்கணும், கம்ஃபர்டிங்காக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து எந்த வார்த்தையை தான் எதிர்பார்க்குறாங்க? எந்த வார்த்தையை தான் எதிர்பார்க்குறாங்க? ஆறுதல் வார்த்தை, கன்சோலிங்காக இருக்கணும், கம்ஃபர்டிங்காக இருக்கணும். அப்புறம் காலப்போக்கில் என்ன சொன்னால் இவங்களுக்கு ஆறுதலெல்லாம் இப்போ கிடையாது, வந்துச்சு. இவங்களுக்கு முன்னே மாதிரி பிரச்சனையே இல்லை. ஆனால் ஆறுதல் வார்த்தை தான் கேட்பாங்க. ஏன் தெரியுமா? யூஸ்ட் ஆயிடுச்சு. அதே கேட்டு கேட்டு பழகிட்ட பிறகு இனி சீரியஸ் வார்த்தையெல்லாம் இது என்ன செய்யாது, இது சத்தியம்லாம் இனி கேட்காது. ஒரு காலத்தில் அதுக்கு ஆறுதல் தேவைப்பட்டது.
பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு ஆறுதல் தேவைப்பட்டாலும் சரி, உங்களுக்கு நம்பிக்கை தேவைப்பட்டாலும் சரி, உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தேவைப்பட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் நீங்கள் கேட்க வேண்டிய என்ன தெரியுமா? எப்படி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட? தெரியலையே. ஒரு கஷ்டமான சூழலில் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறது? ஆறுதல்னு கேட்போம்ல. ஆறுதலை கேட்கலாம், ஆனால் எனக்கு நான் அவனுடைய வார்த்தையை தான் கேட்கணும். ஆண்டவரை, இந்த சூழலுக்கு நான் எதை கேட்கணுமோ அதை கேட்கட்டும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி பழகி இருக்கிறாங்கன்னா, ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் ஆறுதலான அந்த வார்த்தையில் மட்டும் கேட்குறேன். பைபிள் படித்தாலும் செலக்டிவாக தான் படிப்பாங்க. ஏசாயா, எரேமியானா, அதுலேயும் ஹார்டான சாப்டர்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுருவாங்க. அப்புறம் சங்கீதம், நீதிமொழி படிக்க மாட்டாங்க. அது ரொம்ப சீரியஸான விஷயம். ரொம்ப ஏசாயாவில் வந்து எரேமியாவில் தான் ரொம்ப ஹார்டாக இருக்குது நிறைய விஷயம். கொஞ்சம் சாப்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கன்சோலிங்க. மற்றபடி ஏசாயாவில் என்ன இருக்குது, கொஞ்சம் மிக்சடாக இருக்குது. அப்போ நம்ம செலக்டிவாக என்ன பண்ணிடலாம்? ஏன்னா அங்கே தான் ஆட்டுவேன் தேற்றுங்கிற வசனங்கள்லாம், தாங்குவேன் தப்புவிப்பேன், அது நிறைய இருக்குது. அப்போ இந்த மாதிரி பழகி இவங்க வந்து அப்புறம் யூடியூப்பில் கேட்டாலும் சரி, டிவியில் கேட்டாலும் சரி, எந்த சபைக்கு போனாலும் சரி, இவங்க எதை தான் விரும்புவாங்க? ஆறுதலான வார்த்தை. அப்புறம் இன்னொரு கூட்டம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு எங்கே போனால் ஒரு நம்பிக்கை கிடைக்கணும். ஏன்னா அதாவது பலவிதமான சூழல் இருக்கிறாங்க, எல்லாம் ஹோப்லெஸ்ஸாக இருக்குது, எதை பார்த்தும் சந்தோஷமாக இருக்க முடியல. அவன் போகிற இடத்துல வந்து என்ன கேட்கணும்? நம்பிக்கை. உனக்கு நல்லதே நடக்கும், உனக்கு ஒன்று இல்லைனா இன்னைக்கு கிடைக்கும், இன்றைக்கி உனக்கு நிச்சயமாக வெற்றி தான். அப்போ அந்த மாதிரி நம்பிக்கையை ஊட்டுகிற வார்த்தை. அடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஒரு காமனாக ஆசீர்வாதமாக கேட்கணும். நம்ம கஷ்டம் இருக்குதோ, பிரச்சனை இருக்குதோ, நமக்கு ஆறுதல் இருக்குதோ இல்லையா, எது இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, கேட்குற வார்த்தை எப்படியா இருக்கணும்? பிளஸ்ஸிங் வேர்ட். கேட்குற வார்த்தை எப்படி இருக்கணும்? அப்போ இன்னும் நிறைய கிறிஸ்தவங்கள் வந்து ஆறுதல், அதாவது ஆசீர்வாதமாக கேட்கணும். அதனால தான் இந்த ஆசீர்வாதமாக பேசுகிற வார்த்தைகளை பேசுகிறவங்களுடைய இதை நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? வீவ் பண்ணுறாங்க. அப்போ ஆறுதல் வார்த்தை, நம்பிக்கை வார்த்தை. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்து நல்ல வார்த்தை தான் கேட்பாங்க. இந்த கண்ட வார்த்தையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னு. என்ன வார்த்தை கேட்பாங்க? நல்ல வார்த்தை. ஆனால் என்னென்ன நல்ல வார்த்தை தான் கேட்குறது. நல்ல வார்த்தை கேட்டு நல்லாகிறதுக்கு இல்லை. நம்ம அதை தப்பான உபதேசம்லாம் கேட்கக்கூடாது, தவறான போதனையெல்லாம் கேட்கக்கூடாது. சும்மா அவங்கவுங்க வந்து சொந்த போதனைகளை கொண்டு வராங்க, நம்ம அதில் என்ன செய்யக்கூடாது. நாம் கேட்குற போதனை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஒரிஜினலாக இருக்கணும், ட்ரூத் பேஸ்டாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும், சவுண்ட் டாக்டரினாக இருக்கணும். ஆனால் எதுக்கு கேட்குறீங்க? தப்பான போதனைகளை கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக கேட்குறோம், தவறான உபதேசத்தை கேட்கக்கூடாதுங்கிற கேட்குறோம். ஆனால் எது கேட்குறீங்க? இதுக்கு தான். எதுக்கு இல்லை சொல்லுங்கள்? ஆமாம். அப்போ ஒரு கூட்ட மக்கள் ஆறுதல் அதுன்னு போனாலும், இன்னொரு கூட்ட மக்கள் நல்ல சத்தியத்தை கேட்க வரவில்லை. எப்படி கேட்குறாங்க? நல்லவர்கள் ஆவதற்கல்ல, நம்ம நல்லவங்க ஆகிறோமோ இல்லையோ, கேட்குறத நல்லதாக கேட்போம். நம்ம ஆரோக்கியமாக வருகிறோமோ இல்லையோ, சாப்பிட்றத நல்லா சாப்பிடுவோம். அந்த மாதிரி. சரி, இப்போ என்ன பார்த்துருக்கோன்னா, இப்போ நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து செலக்டிவாக ஆசீர்வாதமாக கேட்கணும். அதனால தான் காலைல பார்த்தீங்கன்னா யூடியூப்புக்கு நிறைய போவாங்க. போகிறவள்ள அங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இது யாருடைய பிரசங்கத்தை மக்கள் அதிகமாக கேட்குறாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி பார்த்துருக்கீங்களா? யாருடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்குறாங்க. அப்போ அதனால் நிறைய பேர் என்ன செய்யணும், ஆறுதலாக பேசுவாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இப்படி ஆச்சா? ஆனால் வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும் சொல்லுங்கள்? நீங்கள் ஒரு தேவனை ஒரு டாக்டர் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் நிலவரத்தை தான் சொல்லணும். ஆண்டவரே, எனக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு வேதனை இருக்குது, எனக்கு நம்பிக்கையற்ற சூழல் இருக்குது, எனக்கு எல்லாமே வந்து எதிராக இருக்குது, நிறைய விஷயங்களாக ஐம் சஃபர்ட் அப்படி சொல்லிவிட்டு, எனக்கு எந்த வார்த்தை வேணுமோ அந்த வார்த்தை என்ன செய்யும்? தாரும். இந்த சூழலுக்கு எனக்கு எந்த வார்த்தை வேணுமோ அந்த வார்த்தையை தரணும். அதான் விசுவாசம். அதுக்கு பதிலாக ஆண்டவரே ஆறுதலான வார்த்தையை தாரும், ஆதரவான வார்த்தையை தாருன்னா, நீங்கள் கேட்குற வார்த்தையெல்லாம் ஆண்டவர் தர மாட்டேன். இது மெடிக்கல் ஸ்டோர் கிடையாது. மெடிக்கல் ஸ்டோரில் தான் நீங்கள் கேட்குறது என்ன செய்வான்? கொடுப்பான். டாக்டர் போயிட்டு கன்சல்டேஷன் வாங்கிட்டு, டாக்டர் வேற ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி எனக்கு உடல் ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் இந்த மருந்துகளை என்ன செய்யணும், எனக்கு தரணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அந்த டாக்டர் என்ன பண்ணுவார்? நீயே டாக்டர் தானேப்பா, நான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்து டாக்டர் ஆனேன், நீ என்ன பண்ணிட்ட? படிக்காமல் டாக்டர் ஆகிட்ட, அப்புறம் என்கிட்டே வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்பார். சரி, இப்போ நீங்கள் கவனிச்சிங்களா? இப்போ நாம் வந்து இது வந்து நம்ம யூடியூப்பில் கேட்க போகிறோம், அது மட்டும் கிடையாது. நிறைய பேர் பைபிளை திறந்தாலே இந்த ஆங்கிளில் தான் படிக்கிறாங்க. காலில் பைபிளை திறந்தால் எனக்கு எங்கே ஆறுதல் வார்த்தை இருக்குது அதை அண்டர்லைன் பண்ணி அதுக்கு இடமையில் வார்த்தையை மறைஞ்சு போச்சு.
ஒரு நாள் சிவப்பு லைன் போட்டாங்க, இன்னொரு பச்சை லைன் போட்டாங்க, ப்ளூ லைன் போட்டாங்க. இந்த பக்கம் போட்டது அந்த பக்கமும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா பேப்பர் வர நம்ம பைபிள் பேப்பர் எப்படி இருக்குது, ரொம்ப மெலிசாக இருக்குதா, நாம் ஜெல் பேனா போட்டு இந்த பக்கம் லைன் போட்டால் அந்த பக்கம் போட்ட மாதிரி ஆகிடுது. கொஞ்ச நாளைக்கு பிறகு இந்த வசனத்தை ஏண்டா நம்ம கொட்டு வச்சிடும், அது நமக்கு எதிரான வார்த்தையாக இருக்குது. ஆனால் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கோம், பார்த்துருக்கீங்களா? ஏன் இந்த பக்கம் பண்ண ஆசீர்வாத வார்த்தைக்கு அண்டர்லைன் பண்ணோம், அது அங்கே அது அடுத்த பக்கத்தில் இருக்கிறது சாப வார்த்தை. இந்த வார்த்தை அங்கேயே என்ன ஆயிடுச்சு, என்னடா நம்ம அண்டர்லைன் பண்ணவில்லையே, ஏதோ ஆண்டவரே பண்ணி வச்சுருக்காரோ. இந்த மாதிரி போட்டு என்ன பண்ணோம், ஆறுதலான வார்த்தை. அதனால தான் நமக்கு வருஷ துவக்கத்திலேயே இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. நம்ம சபைகளில் என்ன பண்ணுறாங்க, வருஷ துவக்கத்தில் நமக்கு எங்கே தான் எதில் தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த வருஷம் நீ எப்படி நடக்கணுங்கிறதுக்கு யாராவது வார்த்தை வாங்கியிருக்கீங்களா? எந்த சர்ச்சுக்கு போங்க கிடைக்கவே கிடைக்காது. ஒரு ஆறுதலான வார்த்தை தான் கிடைக்கும். அதைத்தான் நம்ம லேமினேஷன் போட்டு ஃப்ரேம் போட்டு அப்புறம் பைபிளுக்குள்ளே வச்சு அதை பண்ணி இதை பண்ணி அங்கேயே ஆரம்பிச்சிட்டு, அப்போது நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த பைபிளை படிக்க போகிறவில்லை. இந்த பைபிளில் இருக்கிறதெல்லாம் நமக்கு தான். நம்ம இணையதை திறந்து படிப்போம், இதுவெல்லாம் படிக்காததை படிப்போம். என்னுடைய சிலர் சொல்லுவேன், சங்கீத புத்தகத்தை தவிர வேறு எதுவும் படிக்க மாட்டேன் பிரதர். ஏன் அங்கே மட்டும் படிக்கிறேன்? அதுதான் மனசுக்கு எப்படி இருக்குது, கொஞ்சமாவது ஆறுதலாக இருக்குது. நம்மளை மாதிரி துன்புற்ற ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு. அதனால் வாழ்க்கை முழுதும் உங்கள் நிலைமை இப்படி தான் இருக்கும். ஏன்னா நீ சேரடன் போடுறாள், கிடைக்கிற கடையில் போய் என்ன பண்ணிடுவேன், தலைவேதனை வந்தால் சேரடன் போட்டுரும். உனக்கு ஏன் தலைவேதனை வருதுன்னு என்ன செய்ய மாட்டேன், ஒரு போதும் பார்க்க மாட்டேன். அப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் மக்கள் ஒரு மெனுவாக என்ன செய்ய, ஒரு செலக்டிவாக இருக்கிறாங்க, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு. இந்த மாதிரி இருந்தால் அடுத்த பக்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது மக்கள் எப்படியோ அப்படி தான் வியாபாரிகளும் இருப்பாங்க, பொதுவான வித்தியாரி. இன்னைக்கு நிறைய போதல் பாருங்கள், அந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் போனால் நிறைய போதல் என்ன பண்ணுறாங்க, அதாவது அவங்க சில போதர்களுக்கு ஆறுதல் வார்த்தை மட்டும்தான் வருது. அவங்க காலையிலேயே ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. அழுத டைம் வேறு, ஒரு மாதம் முன்னாடியே ஒன்றா சேர்த்து அழுதுருவாங்க. அழுதுட்டு இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ரெக்கார்ட் பண்ண ஒரு மாதம் முன்னே இருக்கும். பட் இந்த நாளில் அவங்க பிரச்சனையை பார்த்துக்கிட்டு அழுற மாதிரி என்ன செய்வோம், அழுவாங்க. நான் நல்லா கவனிங்க, அந்த போதல் என்ன பண்ணுவாங்கன்னா ஆறுதல் வார்த்தை. இவங்க எப்போவுமே ஆறுதல் வார்த்தை தான் பேசுவாங்க. அடுத்த பார்த்து ஆசீர்வாத வார்த்தை. இவங்க எப்போவுமே என்ன வார்த்தை பேசுவாங்க, ஆசீர்வாதம். ஏன்னா இங்கே நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க காலையே என்ன டிவியாக இருந்தாலும் சரி, யூடியூப் இருந்தாலும் இதுதான் பார்ப்பாங்க. பைபிள் படித்தாலும் அதான் படிப்பாங்க. யூடியூப் பார்க்க வந்தாலும் எனக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் 1008 துன்பத்தினால் என்ன பண்ணுறேன், அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறேன், துன்புற்ற மனதுக்கு ஏதாவது துயர் நிற்கும்படியாக ஒரு வார்த்தை கருத்தை தருகிறார் பார்ப்போம்னு போனால் அங்கே அவர் என்ன பண்ணுவார், மனதுருகி பேசிகிட்டு இருப்பார், கர்த்தருடைய மனதுருக்கத்தை சொல்லி பேசிகிட்டு இருப்பார். அப்போ ஆறுதல் வார்த்தை. அடுத்தது ஆசீர்வாதம். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, எல்லாருக்குமே இந்த நான் கிறிஸ்டின்ஸுக்கு, இந்த ஹிந்துஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு சில நம்பிக்கை, நம்ம வெளியே போகிறவள்ள நல்லதாக ஒன்று பார்த்துட்டு போகணும், வெளியே ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறவள்ள. அதனால் சிலர் பிள்ளைகளை வெளியே ஸ்கூலுக்கு போகிற கொஞ்சம் நெல் அப்படின்னு வடக்கு தக்கும் பார்த்து எதாவது குறுக்க நடுக்க வருது. அது மனுஷனாக இருந்தாலும் சரி, அவள் போயிட்டுருக்குறா, கடந்து போகிறது வரைக்கும் என்ன செய்யாத. அதுபோல் மிருகத்தையாக விட்டாங்களா, ஒரு பூனை வந்தா, ஒரு நாய் வந்தா, எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, கணக்கு பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம வெளியே போகிறவங்கள என்ன செய்யணும், பார்த்துட்டு அதாவது யாரை பார்த்துட்டு அன்னைக்கு தொடங்குகிறோமோ அதை பொறுத்த அன்னைக்கு உள்ள விஷயம் அமையும் அப்படின்னு. அதை போல் நிறைய கிறிஸ்தவம் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கேட்டுட்டு நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன செய்வோம், வேலைக்கு போகிறவங்கள ஆசீர்வாதமான வார்த்தை. நிறைய விஷயங்கள் தப்புன்னு தெரியல, பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் டெய்லி ஆசீர்வாதமாக ஒரு வார்த்தையை கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வேலைக்கு போவோம், நம்ம தொழிலுக்கு போகணும்னு சொன்னால் இது எவ்வளோ பக்தியாக இருக்குது, அப்படி தானே? ஆனால் இது எவ்வளோ தவறாக இருக்குது தெரியுமா? அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய போதல் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்ட ஆறுதல் வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் பேச மாட்டாங்க. ஆசீர்வாத வார்த்தையை தவிர எதையும் பேசுவாங்க, எல்லாம் மங்களகரமாக பேசுவாங்க. அடுத்து சிலர் பார்த்திங்கன்னா வல்லமை வார்த்தை. அது அவர் பேசுகிறத கேட்டோன்னா இவங்களுக்கு என்ன வரணும், ஒரு மனக்கிளர்ச்சி வரணும். நிறைய பிலீவர்ஸ் இப்படி தான் இருக்கிறாங்க. வல்லமையாக கேட்கணும் பிரதர். சும்மா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அப்படி உள்ளத்துக்குள்ளே எப்படி இருக்கணும், கபக்குன்னு பிடிக்கிற மாட்டோம். அப்போ அவர் ரொம்ப சத்தம் விட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஊன் கத்தி கொண்டு எல்லாம் பண்ணால் இந்த மாதிரி நிறைய போதல் இருப்பாங்க. இது என்ன வார்த்தை, பவர் ப்ரீச்சிங். ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசுகிறோம். கேட்டோன்னே இவங்களுக்கு என்ன ஆகிடும், ஒரு அதிர்வு வரும், ஒரு வைப்ரேஷன் வந்துடும். இந்த மாதிரி நிறைய போதல் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஆறுதல் போதகர்கள், ஆசீர்வாத போதகர்கள்,
வல்லமை போதகர்கள். அடுத்து இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கூட்டம் போதகர் எப்படி இருக்காங்கன்னா, ஜனங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். அப்படின்னா அவங்கள கொஞ்சம் லகுவாக்கும். என்னப்பா எப்படி லகுவாக்குறது? வார்த்தை சொல்லி, வசனத்தை சொல்லி இல்லை, ஊர்பட்ட கதை சொல்லி. இவரெல்லாம் என்ன போதகர்கள்? சிரிப்பு போதகர்கள். இவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கணும் சிரிக்க வச்சுருவாங்க. நீ என்ன தான் துன்பத்தில் போய் சபையில் உட்கார்ந்தாலும் அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தோடும் உங்களுக்கு என்ன ஆகிடும்? அப்பா இருந்த துன்பத்தில் மறந்து கொஞ்சம் நேரம் என்ன பண்ணிடுவோம். ஏன்னா அவர் சொல்கிற ஜோக்கு சிரிக்காமல் இருக்கவே, நம்ம அந்த ஜோக்கு சிரிக்கலாம் நமக்கு உணர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு எவ்வளோ துன்பப்படுறவங்களையும் கஷ்டப்படுறவங்களையும் இவர் என்ன பண்ணிடுவார். இப்போ நிறைய கிறிஸ்தவ மக்களுக்கு இதான் விருப்பமாக இருக்குது. நிறைய கிறிஸ்தவ சபை போதவர்களும் என்ன பண்ணுறாங்க, அதாவது ஒரு காலத்தில் ஆறுதலாக பேசுகிறவர் கூட்டிகிட்டு வந்தாங்க, வல்லமையாக பேசுகிறவர் கூப்பிட்டு வந்தாங்க, அற்புதத்தை பற்றி பேசுகிறவர் கூப்பிட்டு வந்தாங்க, ஆசீர்வாதமாக பேசுகிறவர் கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ நிறைய பாஸ்டர் யாரை கூப்பிட்டு வராங்க? மக்களெல்லாம் ஆறுதலாக கேட்டு 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 அதில் ஒன்றுமே இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆசீர்வாதமாக கேட்டு கேட்டு ஒரு புண்ணாக்கம் கிடைக்கலங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் கிடைக்கதே கிடைக்கலையோ கொஞ்ச நேரம் மக்கள் என்ன செய்ய, ஜனரஞ்சகமாக இருந்துட்டு போட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்குரிய காமெடியன்ஸை கொண்டு வராங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அந்த விசுவாசிகள் இருக்கிறாங்கல்ல, அந்த விசுவாசிகள் தான் அவங்களுக்கு சோர்ஸ். விசுவாசிகள் அவங்க எப்படி நடக்கிறாங்க, எப்படிலாம் ஆவிக்கிற வாழ்க்கையில் பலவீனமாக இருக்கிறாங்க, குறைவாக இருக்கிறாங்க, சரியில்லாமல் இருக்கிறாங்க, இதையெல்லாம் அவங்க நிறைய என்ன செய்கிறாங்க. இப்போ ஒரு விசுவாசி தொடர்ந்து லேட்டாக வரான்னா அவருக்கு ஒரு சோர்ஸ் கிடச்சிச்சு. இதை வச்சுட்டு என்ன பண்ணிடுவோம், 15 நிமிஷம் பிரசவனம். ஒரு விசுவாசி சரியாக காணி கொடுக்கலன்னா அது ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு. இந்த மாதிரி சொல்லி எடுத்து சிரிக்க வச்சு. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அப்போ இந்த மாதிரி நிறைய போதர்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறாங்க. என்ன ஸ்பெஷலிஸ்ட்டு? இப்போ டாக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சிலர் டென்டிஸ்ட்டாக இருப்பாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, ஜெனரல் ஃபிசிஷியனாக இருப்பாங்க, சிலர் குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்படி அந்தந்த செக்ஷனில் இருக்கவங்களுக்கு தான் நீங்கள் என்ன செய்ய போவீங்க. அதை மாதிரி நிறைய போதகர்களும் எப்படி இருக்கிறாங்க, ஸ்பெஷலிஸ்ட், ஆறுதல் ஸ்பெஷலிஸ்ட், வல்லமை ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் ஆறுதல் ஆசீர்வாத ஸ்பெஷலிஸ்ட். இந்த ஸ்பெஷலிஸ்ட்டில் பார்த்து பார்த்தா மக்கள் என்ன செய்கிறாங்க, யார் பேசுனா ஆறுதல் கிடைக்கும், யார் பேசுனா நமக்கு ஆசீர்வாதமாக ஃபீல் பண்ண முடியும், யார் பேசுனா வல்லமையாக இருக்கும், யார் பேசுனா ஜனரஞ்சகமாக இருக்கும், அப்படி கேட்டுட்டு போகிறாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை? நாம் இந்த விதமாக கேட்க போகணும், இந்த விதமாக அங்கேயும் யார் இருக்கிறாங்க, போதகர்கள் இருக்கிறாங்க. இப்போது ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார்? ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு ஆறுதல் இல்லைத்தான், நமக்கு கஷ்டம்தான். இப்போ நமக்கு அவர் பேச விரும்புகிற வார்த்தை எதுவாக இருக்கும்? ஆண்டவர் அந்த நேரத்தில் ஆறுதலாக பேசுறதில்லை, இவனை தட்டி கொடுக்கறதில்ல, இவனை சுட்டி காட்டணும், இவனை உணர்த்தணும். இவனுடைய வாழ்க்கையின் தவறுகள் தான் இவனுக்கு துன்பத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இவன் ஒரு துன்பத்தை அனுபவித்து ஆறுதலை தேடுறான். இவனுக்கு ஆறுதலை கொடுத்து அவன் அடுத்த துன்பத்துக்கு போகிறான், அடுத்த தப்பு பண்ணுறான். ஏன்னா பேசிக்கலாகவே அவன் என்ன செய்கிறான், ஒரு தவறாக போய்கொண்டிருக்க அனுபவத்தில் இருக்கிறான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு என்ன பேசணும்? சத்தியத்தை பேசணும், அவனுடைய தவறை உணர்த்தணும், அவனை சுட்டி காட்டணும், சரிப்படுத்தணும். ஆனால் இவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், இந்த டாக்டர் வரவே மாட்டேங்கிறான். இவன் எதை தேடுறான்? இவன் எப்பவுமே ஆறுதலே தெரியும். ஏன்னா அவன் நிலமா தானே கஷ்டத்தில் இருக்கிறான், அவனுக்கு என்ன ஆறுதல் இருக்குது? ஒன்றுமே இல்லை. அவன் ஏதாவது ஒரு ஆறுதலை கேட்கணும். ஆனால் இவனுடைய இவன் ஆறுதல் தேடுகிற இவனுக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டுமென்றால் ஆண்டவர் சில நேரத்தில் இந்த மாதிரி பேசுகிறதில்ல, வல்லமையாக பேசுகிறது இல்லைன்னா ஆறுதலை பேசுகிறது, ஆசீர்வாதம் பேசுகிறதில்ல. இவனுக்கு சத்தியத்தை பேசணும், இவனை உணர்த்தணும், இவன் தன்னுடைய தவறுகளை உணரணும். அந்த உணர்த்துவதற்குள்ளே உணர்ந்தால் தான் என்ன செய்ய முடியும், அவனுக்கு ஒரு விளைவு ஏற்படும். ஆனால் இன்றைக்கு அநேகர் அந்த மாதிரி இல்லை. இப்போது அதுபோல் அந்த பக்கம் போகிறீங்கன்னா ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க, பிடிவாதமாக இருக்கிறாங்க. நான் கடுமையாக எதையும் பேசிவிடக்கூடாது, நான் யாருடைய மனதை என்ன செய்து விடக்கூடாது, கண்டித்து துன்பப்படுத்தி விடக்கூடாது, நான் யாருக்கும் வெறுமனே ஒரு உபதேசியாக இருக்கக்கூடாது. நம்ம வார்த்தையை கேட்டால் அவன் கண்ணிலேருந்து ஒரு கண்ணீர் துளி என்ன செய்யணும், விழுந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும், அவன் மனசு ஆறுதல் அடைந்து போகணும். இப்போ இந்த மாதிரி ஒரு போதர் இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி பேசுகிறாரு? ஆண்டவர் பொதுவாக போதர்கள் வழியாக பேசுகிறார். இப்போ ஒருத்தர் நான் ஆறுதல் தான் பேசுவேன், நான் மங்களகரமான வார்த்தை தான் தினமும் கொடுப்பேன், நான் ஆசீர்வாதமாக பேசுவேன், நான் அற்புதத்தை கூட தான் பேசுவேன்னு அவர் அடம் பிடிக்கிறாருன்னா ஆண்டவர் ஒருத்தனுக்கு சீர்திருத்தத்தை பற்றி பேசுகிறவங்கள என்ன செய்வார்? புரியல உங்களுக்கு? அப்போ இவர் என்ன செய்ய முடியாது,
பயன்படுத்த முடியாது. இப்போது இயேசு அழைக்கிற ஊழியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு அவங்க எதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு? அன்பு இருக்கு, மனதுருக்கம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? இறங்குகிறார். ஆண்டவர் அன்பானவர், ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். இப்போது இயேசு அழைக்கிற ஊழியம் அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் எதில் தான் இருக்கிறாங்க. அவங்க சீரியஸாக எதையும் பேச மாட்டாங்க. எதையாவது போட்டு உபதேசம் போதனை அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க கிடையாது. ஆண்டவர் அன்பானவர், உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் நடக்கும், இன்றே இங்கேயே இப்போதே அது நடக்கும் அப்படி சொல்லிட்டு எப்பொழுதுமே அவர்கள் நம்ம என்ன செய்வாங்க? ஒரு நம்பிக்கையான வார்த்தை, ஒரு ஆறுதலான வார்த்தையை பேசுவார். இப்போது இவர்களிடத்தில் போய் இப்போ இவர்களை கொண்டு ஆண்டவர் வந்து யாரையாவது ஒருத்தரை சீர்திருத்த முடியுமா? யாரையாவது உணர்த்த முடியுமா? முடியுமா? யாரையா கண்டிக்க முடியுமா? இப்போ இவர்கள் மட்டும் நான் உதாரணத்து ஊழியம் எல்லோரும் தெரிஞ்சனால சொன்னேன். இதே மாதிரி எத்தனை ஊழியக்காரங்க வந்து நாங்கள் யாரை என்ன செய்ய மாட்டோம்? கண்டிக்க மாட்டோம். நாங்கள் அவர்களுக்கு அன்பாக தான் பேசுவோம். இந்த மாதிரி இவர்கள் வந்து நான் அன்பாக தான் பேச அடம்பிடிக்கும் பொழுது ஆண்டவர் யாரை கொண்டு உணர்த்துவார்? அதுக்கு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க அதுக்கு ஆண்டவருடைய ஒரு அழைப்பு இருக்குது, எங்களுக்கு அன்பை பற்றி பேசுகிறது தான் அழைப்பு, மற்ற எங்களுக்கு வாக்குத்தத்த அழைப்பு. காலையில் மக்கள் பலவிதமான கஷ்டங்களோடு வருவார்கள், அவர்களுக்கு இன்றைக்கு இவ்விதமாக ஆண்டவர் செய்வார் என்று ஒரு வார்த்தை தருவார். நாங்கள் அந்த வார்த்தை தான் கொடுப்போம். இந்த மாதிரி ஆளுக்கள் என்ன சொல்கிறாங்க? ஆசீர்வாதம் பேசுகிறது என்னுடைய அழைப்பு. சரி, ஆசீர்வாதம் பேசுகிறது உங்கள் அழைப்பு, புரியுதா? அற்புதத்தை பற்றி பேசுகிற உங்கள் அழைப்பு. இப்போ ஆண்டவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு, ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, அந்த 5 பேருக்கு என்ன வேணும்? இப்போ கண்டிக்கணும். ஏன்னா இப்போ அப்போஸ்தலன் பவுல் தீத்து எழுதுகிறவளெல்லாம் என்ன பண்ணார்? கண்டித்து கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. இப்போ தீத்து 1ஆம் அத்தியாயத்தினுடைய 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுதும், 2 தீமோத்தேயு 4ஆம் அத்தியாயத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுதும் அங்கே தீமோத்தேயு என்ன சொல்கிறார்? சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காமல் இருந்தாலும் சரி, நீ என்ன பண்ணு? திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு, அப்படியே பூசி முழுகிட்டு போகாத, என்ன பண்ணு? உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. நீடிய சாந்தமும் வேணும், உபதேசம் வேணும், கண்டனம் வேணும். அது எப்பவும் கண்டனம் பண்ணிட்டு தான் கட்டாயம் கிடையாது, கண்டனம் பண்ணிட்டு தான் அப்படி கிடையாது. சில நேரங்களில் சிலருடைய வாழ்விற்கு கண்டனம் தேவை, சில நேரங்களில் சிலருடைய வாழ்விற்கு உணர்த்துதல் தேவை, சில நேரங்களில் சிலருடைய வாழ்விலை சீர்திருத்தம் தேவை. அவங்க சீர்கட்டிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்கிறது? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு இந்த அழைப்பு தான், எங்களுக்கு ஆசீர்வாத அழைப்பு. இப்போ யாரோ ஒருவர் ஆண்டவர் சீர்திருத்த விரும்புகிறார், யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் போதிக்க விரும்புகிறார், உபதேசிக்க விரும்புகிறார். இப்போ யார் இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறது? அவங்க என்ன சொல்கிறாங்க? புரியுதா உங்களுக்கு? நாங்கள் வந்து அன்பை பற்றி தான் பேசுவோம். அப்போ சரிங்க, சாம்சன் மால் ஒருத்தர் பாண்டிச்சேரியில் இருக்கார், அவர் வந்து என்ன பேசுவார்? அவர் கொஞ்சம் அந்த என்ன பண்ணுவார், சில விஷயம் சரியில்லை அதுன்னு சொல்லிட்டு இருப்பார். அதனால் இந்த கேஸ் இங்கே வேண்டாம், இந்த அன்பை பற்றி மட்டும் பேசுகிறவங்களுக்கு அங்கே போனால் இது இந்த நோய் குணமாகாது, எங்கே போகட்டும்? சாம்சன் பால்கிட்ட போகணுன்னா இந்த அன்பை பற்றி மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த இந்த மக்கள் கூட்டம் அங்கே வருமா? ஏன்? அவங்க அன்பை பற்றியே கேட்டு கேட்டு பழகி போயிட்டாங்க. நல்லா புரிஞ்சிங்க, புரியல இன்னொரு முறை சொல்கிறேன். அன்பை கேட்டு கேட்டு பழகிட்டாங்க, ஆறுதலை கேட்டு கேட்டு பழகிட்டாங்க, வல்லமையை கேட்டு கேட்டு பழகிட்டாங்க, ஆசீர்வாதமாக கேட்டு கேட்டு பழகிட்டாங்க. இப்போது அன்பாக, அதாவது அன்பை பற்றி கேட்குறதுக்கு இயேசு அழைக்கிற ஊழியத்துக்கு போங்க. வேறு ஏதாவது கொஞ்சம் சீரியஸாக பேசணுன்னா எங்கே போங்க? பாண்டிச்சேரிக்கு போங்கன்னு சொன்னால் அங்கே போகிறவங்க வருவாங்களா? ஏன் வரமாட்டாங்க? இல்லை, நாம் ஆண்டுடைய வார்த்தையினாலே அன்பு தான், ஆண்டுடைய வார்த்தையினாலே ஆறுதல் தான், ஆண்டோடைய வார்த்தைனா மங்களகரம் தான். காலையில் ஆண்டவர் பேசினா நம்மளை கொஞ்சம் கூட ஹர்ட் பண்ணாதபடிக்கு, கொஞ்சம் கூட பாதிக்காதபடிக்கு மென்மையாக தன்மையாக என்ன பண்ணுவார்? நான் உன்னோடு இருந்து உன் கையின் பிரயாசங்களெல்லாம் ஆசீர்வதித்து உனக்கு இதை செய்து முடிக்கும் வரை நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும். இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாத வார்த்தை தான் ஆண்டவர் பேசுவார். இப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க, நான் சொல்கிறத நீங்கள் எவ்வளோ புரிஞ்சிக்க தெரியல. அப்போது ஒவ்வொரு போதகர்களும் இதைத்தான் நான் பேசுவேன், எனக்கு வல்லமையை பற்றி பேச அழைப்பு, எனக்கு அற்புதத்தை பற்றி தான் பேச அழைப்புன்னா, இந்த சீரியஸாக பேசுகிறதுக்கு யாருக்கு அழைப்பு? உங்ககிட்ட வல்லமையை கேட்டு பழகினவங்க, ஆறுதலாக கேட்டு பழகினவங்க, ஆசீர்வாதம் கேட்டு பழகினவங்க, அவர்களுக்கு ஒரு கண்டிப்பு தேவைப்படுது, அவங்களுக்கு ஒரு உணர்த்துதல் தேவைப்படுது, அவங்களுக்கு அவருடைய தவறுகளை வந்து சொல்லி திருத்த வேண்டி இருக்குது. இவர்களை எங்கே அனுப்புறது? அனுப்புனா போவாங்களா? ஏன்? இப்போ ஆறுதலாக கேட்டு கேட்டு பழகின ஒருத்தர் நம்ம இதில் வந்து உட்காந்துருந்தாருன்னா இது சரியில்லையே, தவறான இடத்துல வந்துட்டோமே,
நாம் எவ்வளோ அருமையாக கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை இப்பொழுது இங்கேயே கண்ணின்மணி போல பாதுகாத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு சகல செல்வங்களையும் தந்து சகல நிறைவுகளையும் தந்து ஆசீர்வதிப்பார். இப்படி தானே கேட்டிருக்கிறோம். இந்த ஆள் என்னென்னமோ பேசிட்டு கிடக்குறானே, எப்பா எப்படா முடிப்பான்? தப்பிச்சோம் பிழைச்சோன்னு என்ன செஞ்சிடும்? நான் சொல்கிறது வேடிக்கைக்காக பேசலை, செட் ஆகாது. அப்போ என்ன பார்க்குறோம்? நீங்கள் இதில் என்ன சொல்ல வரீங்க? எந்த ஒரு ஊழியக்காரனும் நான் அன்பை பற்றி தான் பேசுவேன், நான் வந்து ஆறுதலை பற்றி தான் பேசுவேன், நான் வந்து ஆசீர்வாதத்தை பற்றி தான் பேசுவேன், நான் வந்து வல்லமையை பற்றி தான் பேசுவேன், நான் எப்பவுமே எல்லாரையும் சிரிக்க வச்சு தான் இருப்பேன், இல்லை நான் எல்லாரையும் கண்டித்து தான் இருப்பேன், அப்படியும் இல்லை. எந்த போதகனும் எனக்கு கண்டிக்கிறத வர வேறு ஒன்றும் தெரியாதுங்க. இப்போ நான் உங்களோட பேசும் பொழுது நிறைய விஷயங்களை கண்டித்து பேசுகிறேன், ஆனால் எப்பவும் கண்டிச்சுட்டா இருக்கிறேன். ஒரு வாரம் ஒரு டாபிக் வந்து ரொம்ப சீரியஸாக போனால் அடுத்த டாபிக் எப்படி வருது? இதெல்லாம் நான் போய் உட்காந்துக்கிட்டு யோசிக்கிறதில்ல. போன வாரம் ஹார்டாக பேசியிருக்கோம், இந்த தடவை லைட்டாக பேசணும் அப்படி இல்லை. ஆவியானவர் நடத்துகிறார். யாருமே வந்து எனக்கு கடிந்து கொள்ள தான் தெரியும். எனக்கு நான் கடைசி கால தீர்க்க தரிசிங்க. நிறைய பேர் அப்படி தான் சொல்லிடுறாங்க. நான் யார்? இது கடைசி கால தீர்க்க தரிசனம், என் டைம் ப்ராஃபஸி, வெட்டு 1 துண்டு 2 என்று பேசுகிறோம். அப்படி இல்லைங்க. ஊழியக்கான நியூட்ரலாக இருக்கணுங்க. ஆண்டவர் உங்கள் வழியாக மற்றவர்களுக்கு எந்த நேரமும் எதை வேணாலும் பேச சொல்வார். ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒரு ஊழியக்காரராக இருந்தீங்கன்னா அவர் ஒரு நேரம் சொல்லுவார், இந்த மக்களுக்கு ஆறுதலாக பேசுன்பார். அதை இன்னொரு நேரத்தில் ஆண்டவர் என்ன பார், இவங்களுக்கு ஆறுதல் தேவையில்ல, சீர்திருத்தம் தேவை, அப்போ சீர்திருத்தத்தை போய் பேசும்பார். இன்னொரு நேரம் அவருக்கு ஒரு அற்புதசியான ஒரு அப்போ அற்புதம் பேசும்பார். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? எனக்கு ஆறுதலாக பேசுகிற மட்டும்தான் வரும், எனக்கு கண்களில் கண்ணீர் விளைய குரல் தழுதழுத்து அப்படியே மக்களுக்கு ஒரு உணர்வை கொடுக்கும்படியே பேசத்தான் வரும், எனக்கு சீர்திருத்தம் வராது, எனக்கு உபதேசிக்க வராது. சில பாசங்களை பற்றி போதலை பற்றி ஐயா இவங்க ஒரு உபதேசம் ஒன்றும் கொடுக்கல, எப்போ பார்த்தாலும் நல்லது நடக்கும் ஆசீர்வாதம் மட்டும் சொல்கிறாங்களே. பிரதர் அப்படின்னு சொல்லாதீங்க, அது அவங்க அழைப்பு. உங்கள் அழைப்பை சரி நம்ம அழைப்பை செய்ய போனால் அதையும் செய்ய விட மாட்டேங்க. பிரதர் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, எந்த ஊழியத்தை பற்றி என்ன செய்யாதுங்க. நாம் இன்னொரு ஊழியத்தை பற்றியோ ஒரு போதனை பற்றி இது வேதத்துக்கு உகந்தபடி இல்லைன்னு சொன்னால் யாரை பற்றி என்ன செய்யாதுங்க, ஒன்றுமே. அப்போ இந்த பக்கமும் சாய முடியலை, அந்த பக்கமும் சாய முடியலை. சரி, அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிற, நானும் ஒரு காலத்தில் இதெல்லாம் தெரியாமல் தான் நான் நினச்சேன். சரி, அவங்க ஒவ்வொரு ஸ்தாபனம் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு இதுதான் அழைப்பு, எங்களுக்கு தான் அழைப்பு. அப்போது இந்த மக்களுக்கு இது மட்டும் தேவையில்லை, ஆறுதல் வார்த்தையும் தேவை, ஆசீர்வாத வார்த்தையும் தேவை, கண்டிப்பு வார்த்தையும் தேவை, சீர்திருத்துகிற வார்த்தையும் தேவை, திருத்துற வார்த்தையும் தேவை. அப்போ இதெல்லாம் யார் செய்கிறது? ஆறுதல் வார்த்தையை கேட்டு பழகிறவன் தொடர்ந்து அதைத்தான் கேட்க விரும்புகிறான். ஒரு சபை போதகர் வந்து ஆறுதல் வார்த்தை பேசு அவர் பிரசங்கம் பண்ணி ஆரம்பிச்சா கடைசியில் தான் செய்கிறார். ஒரு ஸ்தாபனம் வந்து அன்பை பற்றி பேச ஆரம்பித்தா கடைசியில் அன்பை பற்றி தான் பேசுகிறாங்க. அன்புனா என்ன அன்பு? இமோஷனல் அன்பு. உண்மையான அன்பை பேசினா அவங்க எல்லாம் பேசுவாங்க. ஒரு தகப்பனுடைய பிள்ளை இடத்துல வந்து அன்பாக இருக்கணும் என்ன அர்த்தம்? எப்பவும் இனிமையாக கன்னிவாக பேசிட்டு இருக்கணும் அர்த்தமா? திட்ட வேண்டிய இடத்துல திட்டி, தட்ட வேண்டிய இடத்துல தட்டி, குட்ட வேண்டிய இடத்துல குட்டி, தாங்க வேண்டிய இடத்துல தாங்கி எல்லாம் செய்கிறது தான் அன்பு உள்ளோம் இல்லையா? அதுக்கு பதிலாக கண்ணே மணியை முத்தை முகிலே மானே தேனே கோனே அப்படியே சொல்லிட்டு தான் அன்புள்ள தகப்பன் சொன்னால் ஒரு முட்டாள் தகப்பன். பையன் என்ன தப்பு பண்ணாலும் ஐயோ பிள்ளையுடைய கண் கலங்கக்கூடாது, மனம் புண்படக்கூடாது அப்படி சொன்னால் அவன் உருப்படாமல் போகிறதுக்கு இந்த தகப்பனே. அப்போ அன்புள்ள தகப்பனா எல்லா ஏரியாஸில் என்ன செய்வோம்? டச் பண்ணுவோம். சரியா? மாணவருக்கு பாடம் எடுத்துருக்கிறவள்ள ஆசிரியர் கேட்டாராம், உள்ளே போயிடுச்சா அப்படின்னு. அவன் சொன்னானா, எல்லாம் போயிடுச்சு, இந்த பாலில் கொஞ்சம் இன்னும் போகணும் அப்படின்னானா. இவர் சப்ஜெக்ட் வேறு, இவர் என்ன பண்ணாரா பாடம் சொல்லி கொடுத்து அதெல்லாம் மண்டைக்குள்ளே போச்சாருன்னு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், பாடமுக்குள்ளே என்ன பண்ணியிருந்தான், அந்த சோத்தில் அந்த காலத்து ஸ்கூல்களெல்லாம் அங்கங்கே குழி துவாரம் அதெல்லாம் இருக்கும்ல, ஒரு பள்ளி மூவ்மெண்ட் பார்த்துட்டே இருந்தான். அது அப்படியே வந்து அது ஒரு பூச்சியை பிடிக்க போய் சுற்றி 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 வந்து கடைசியில் ஒரு ஏதோ ஒரு ஹோலுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ச் பண்ணான். கடைசியில் கொஞ்சோட வால் தான் மிச்சம் வந்து அந்த இடத்துல ஆசைக்கிறா. நான் சொன்னதெல்லாம் உள்ளே போயிடுச்சா? அவன் ஒரு உள்ளே போயிடுச்சா சார், வால் மட்டும் தான் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா. அது மாதிரி திடீர்னு உங்ககிட்டையும் உள்ளே போச்சான்னு கேட்டால் நீங்கள் எந்த பதிலாக சொல்ல போகிறேன்னு தெரில. சரி, இப்போது என்ன பார்க்குறோன்னா, கர்த்தருடைய உங்களுடைய வாழ்வினுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவை த வேர்ட் ஆஃப் காட்.
நீங்கள் செலக்டிவாக ஆறுதல் ஆசீர்வாதம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு யூடியூப்களை பார்த்து டிவியை பார்த்து பெறுகிறது ஆறுதல் வார்த்தை. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஆறுதலே வரல. ஏன்? ஆறுதல் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பதில்லை. இன்றைக்கு உங்களுக்கு என்ன வார்த்தை வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அதுதான். அதனால தான் சங்கீதம் 25:4 வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதியும், கைண்ட்லி டீச் மீ விச் வே ஐ ஷுட் டேக், நான் எந்த வழியில் போகணும் அப்படின்னு கேட்டான். இப்போ சரிங்க, ஒரு போதகர்னா எப்படி இருக்கணும்? அதை நமக்கு இப்போ நாம் வாழ்கிற காலத்தில் வந்து நிறைய போதகர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய அழைப்பு தாங்க இது. இவங்க சொன்னால் மட்டும் இல்லை, நிறைய விசுவாசிகள் அப்படி தான் சொல்கிறோம். அவருடைய அழைப்புங்க அது, அவருடைய அழைப்பு. ரைட். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, வேதாகமத்தில் போதகருடைய அழைப்பு எப்படி இருந்தது, நம்ம எங்கே போய் மாடல் தேடுறது? இன்றைக்கு ஒவ்வொரு ஸ்தாபனமும் ஒவ்வொரு தலைவர்களும் சொல்கிறாங்க, எனக்கு இதைத்தான் பேச அழைப்பு. எனக்கு யாரையும் வந்து என்ன பண்ணுறதில்ல, அவங்களுடைய குறை குற்றங்களெல்லாம் சுட்டி காட்டுற வேலை எனக்கு கிடையாது. நான் ஒன்று நாத்தான் கிடையாது. நான் யார்? என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாக இருக்குன்னு சொல்கிற இறைமையாவே எல்லாமே பண்ணார். இப்போ வேதாகமத்து போதகரில் பார்த்து முடிச்சிட போகிறோம். வேதாகமத்து போதகர்களை பழைய ஏற்பாட்டிலையும் பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்கள். யாராவது ஒரு போதகர் வந்து ஒரு குறிப்பிட்ட விதமாக பேசி தன்னுடைய ஊழியத்தை முடிச்ச பார்த்துருக்கீங்களா? இந்த குட்டி குட்டி ப்ராஃபிட் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இவங்க இப்படி தான் பேசுகிறான்னு சொல்லுவீங்க. உதாரணமாக யாக்கோவுடைய நிருபத்தை மட்டும் படிக்கிறீங்க. இல்லைன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் சின்ன சின்ன குட்டி குட்டி சாப்டர்ஸ் இருக்கும்ல, அது அவங்க மைனர் ப்ராஃபிட்ஸ்னு வர சொல்லுவாங்க. அது அதில் பார்த்தா வெட்டுவும் குத்துவும் நிறைய இருக்கும். அப்போ நம்ம அதை படிச்சுட்டு இவர் அன்பை பற்றி கொஞ்சம் கூட சொல்லலை, ஆறுதலை பற்றி ஒன்றுமே சொல்ல, வெறும் சீரியஸாக பேசுகிறாரு, அவர் ஒரு சீரியஸ் பிரசங்கியாராக இருப்பாரோ அப்படி சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் பேசுனது அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதில் அந்த குட்டி ப்ராஃபிட்ஸ் எல்லாம் விட்டுருவோம். நம்ம பெரிய ஆளுகளை பிடிச்சிருவோம். யாரெல்லாம் பெரிய ஆளுகளை பிடிப்போம்? யார்? ஏன்னா அவங்க தான் நீண்ட காலம் அந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்து பல்வேறு நிலைகளில் நிறைய காரில் பேசியிருக்கிறாங்க. ஏசாயா, எரேமியா, எசேக்கியா, ஓசியா, யோவேல், ஆமோஸ், இப்படிப்பட்டவங்களாம் நீண்ட காலம் வாழ்ந்து சமுதாயத்திலே பல்வேறு சூழல்கள் மாறுகிற பொழுது பல்வேறு தரப்பில் மக்கள் இருந்த பொழுது அவரிடத்தில் பேசுகிறார். இப்போது இன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் நான் எப்படி பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டுக்கு போனால் அட்லீஸ்ட் அந்த பழைய போதகர்கள் எல்லாம் பேசுகிற எப்படி பேசுனாங்க பார்த்துக்கணும். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி வந்து நிறைய இடங்களில் வந்து என்ன பண்ணுறாரு? இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஏசாயா 57:21 வாசியுங்கள். இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? துன்மார்க்கனுக்கு, இப்போ யாராவது ஒரு பிரசங்கத்தை கேட்க போனால் எப்படி முடியுது? துன்மார்க்கனுக்கு சமாதானம், அவன் சமாதானத்தை தேடி வந்தான். இவர் என்ன சொல்கிறாரு? நோ. இப்படி ஒரு போதகர் சொன்னால் எப்படி இருக்கும்? நீ துன்மார்க்க, உனக்கு சமாதானமே கிடையாது அப்படின்ட்டு. அதே நேரத்தில் வந்து எப்பொழுது இப்படி தான் பேசியிருந்தாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43:1 வாசிங்க. எவ்வளோ கன்சோலிங்காக இருக்குது, நல்லா கவனிங்க. இது எப்படி இருக்குது? இதுதான் பிரசங்கி. இப்படி பிரசங்கம் பண்ணோம். என்ன சொல்கிறாரு? பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நல்லா என்கரேஜிங்காக இருக்குல்ல கேட்குறவல்ல. இதே ஆள் தான் என்ன சொன்னார்? துன்மார்க்கனே உனக்கு சமாதானம் இல்லை. இதே ஆள் தான் சொன்னார், உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் உங்கள் பாவம் பிரிவினை ஏற்படுத்துகிறது. இதே போதகர் தான் சொன்னார். 58ஆம் அத்தியாயத்தினுடைய 1ஆம் வசனம் வாசிங்க பாருங்கள். இது யார் சொல்ல? ஆண்டவர் சொல்கிறார், சும்மா சாப்பிட்டா பேசிட்டு வராத, அமைதியாக பேசிட்டு வராத, இதுகளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசணும், சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாத, எக்காலத்தை போல் சத்தத்தை உயர்த்து. கொஞ்சம் மெதுவாக பேசியான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அடக்கி பேசுங்க. ஏன் இவ்வளோ கற்றுக்கத்துறீங்க? சில விஷயம் கத்தி தான் பேசணும். இன்றைக்கி உள்ள நிலைமைனா கத்த வேண்டிய இடம் தேவையில்லாத இடத்துல போய் கத்துறாங்க. கத்த வேண்டிய இடத்துல கத்துறதில்லை. அப்படி தானே? கத்த வேண்டிய இடத்துல போய் கத்துறது, அதாவது எந்த இடத்துல கத்தணுமோ அங்கே கத்துறது கிடையாது, கண்ட இடத்துல போய் கற்றுக்கிறது. இப்போது ஏசாயாவுடைய இதில் பார்த்துட்டிங்களா? இப்போ 40ஆவது அத்தியாயத்துடைய 1ஆம் வசனத்தை பார்ப்போம். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நல்லா கவனிங்க. இதே தேவன் தான் ஏசாயாவிடத்தில் என்ன சொல்கிறார்? சத்தத்தை அடக்கி பேசாத, உயர்த்தி பேசு. அதே தேவன் தான் சொல்கிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்களாம். அதே தேவன் தான் ஏசாயா அனுப்பி என்ன சொல்கிறாரு? அவர்கள் என்னுடையவர்கள், நீ போய் சொல்லு அப்படின்னு. அப்போது ஒரு போதகர் வந்து எவ்வளோ நியூட்ரலாக இருக்கா பாருங்கள். எனக்கு பல்லு சம்மந்தமான வியாதி மட்டும் தான் குணாக்க தெரியும், எனக்கு காய்ச்சல் சம்மந்தமான வியாதி தான், எனக்கு கேன்சர் சம்மந்தமான வியாதி தான், எனக்கு நர்வ் சம்மந்தமான தான், எப்படி சொன்னாங்களா? இல்லையே. ஒரு போதகர் வந்து எந்த டாப்பிக்லையும் பேசணும். அப்போ இப்போ இந்த காலத்தில் அழைப்புன்னு சொல்கிறாங்களே, இந்த அழைப்பு பைபிளில் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? எந்த போதகர்கிட்ட அந்த அழைப்பு இருந்தது? இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க.
பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி வந்து எவ்வளோ ஹார்டாக பேசுகிறார்ல, எவ்வளோ ஹார்டாக பேசுகிறார். இப்போ எரேமியா வழியாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லுவார், என் தலை கண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமா இருந்தால் நலமாக இருக்கும், அப்போ என் ஜனத்துக்காக இவ்வளோ அழுவேனே. அதே தீர்க்கதரிசி வேறு பல இடங்களில் மறுபடி நீ கட்டப்படுவாய், மேலதாள சத்தத்தை நீ கேட்பாய், உன்னை மறுபடியும் நான் என்ன செய்வேன், கட்டுவிப்பேன். அதையும் பேசுகிறார், சீரியஸாகவும் பேசுகிறார், கண்டிக்கிறார், சீர்திருத்துறார், போதிக்கிறார். அப்போ எல்லா விதமான வார்த்தைகளும் பேச. ஏன்னா மனிதனுக்கு எந்த நேரத்தில் அவன் கண்டிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுக்கு தான் தெரியும். எந்த நேரத்தில் அவனுக்கு சீர்திருத்தம் தேவை என்பது தேவனுக்கு தான் தெரியும். எந்த நேரத்தில் அவனுக்கு உணர்த்துதல் தேவை ஆண்டவருக்கு தெரியும். எந்த நேரத்தில் அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் ஆண்டவருக்கு தான் தெரியும். எந்த நேரத்தில் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கணும் தெரியும். இது எல்லாம் தெரிந்து அந்தந்த நேரத்தில் இதை செய்யணும்னு சொன்னால் அந்த போதர் என்ன பண்ணும், ஐயோ நான் வாக்குத்தத்தம் கொடுத்து பழகி போயின்றவன், நான் எப்படி சீரியஸாக பேசுறது, நான் ஆறுதலாக பிரசங்கம் பண்ணி பழகி போனவன், நான் எப்படி போய் வந்து கடுமையாக பேசுறது, நான் எப்பவுமே ஆசீர்வாதமான வார்த்தைகளே கொடுத்து பழகி போனவன், நான் எப்படி போய் அவங்களுக்கு உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கிறது, இப்படி சொன்னால் அவர் யாரும் கிடையாது. அப்போ இந்த காலத்து ஜனங்களும் இந்த வார்த்தை தான் வேணும்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த காலத்து போதர்களும் நான் இந்த வார்த்தை தான் பேசணும் இது பண்ணுறாங்க. சரி, புதிய ஏற்பாட்டில் பார்ப்போம். நீங்கள் சொன்னதெல்லாம் பழைய ஏற்பாடு, எரேமியா, எசேக்கியெல்லாம் யார் எங்கே உள்ளவங்க, பழைய ஏற்பாடு இல்லையா? ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், இயேசு எடுத்துங்க, யோவானை எடுத்துங்க, பேதுருவை எடுத்துங்க, யாரோட எடுத்துங்க, இவங்க எங்கேயாவது வந்து நான் அன்பு வார்த்தை தான் பேசுவேன், நான் ஆறுதல் வார்த்தை மட்டும் தான் பேசுவேன், நான் மங்கள வார்த்தை மட்டும் தான் பேசுவேன், நான் ஆசீர்வாத வார்த்தை மட்டும் சொன்னது உண்டோ? ஏதாவது ஒரு நிருபத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹிண்ட்ஸ் இருக்குதா? இல்லை, அப்படித்தானே? அப்போ இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறதான போதல் இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி அர்த்தம் என்ன? தே ஆர் ஃபால்ஸ். இவர்கள் தங்களுக்கு எது நலமாக இருக்குமோ, தங்களுக்கு எது ஆதாயத்தை கொண்டு வருமோ அதற்கேற்றபடி பேசுகிறவர்கள். பெரும்பாலான மக்கள் ஆறுதலைத்தான் தேடுகிறார்கள், பெரும்பாலான மக்கள் ஆசீர்வாதத்தை தான் தேடுகிறார்கள், பெரும்பாலான மக்கள் வல்லமை தான் தேடுகிறார்கள், பெரும்பாலான மக்கள் அற்புதத்தை தேடுகிறார்கள், பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குற வார்த்தை தெரியும். எனவே அதற்கேற்றபடி இவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். சிலர் கேட்பாங்க, பிரதர் நீங்கள் டெய்லி நல்லா தான் பேசுகிறீங்க, அந்த சீர்புருவம் சிகரந்து விடுவோம், அது என்ன தான் நீங்கள் பேசினாலும் ரொம்ப யாரும் பார்த்த மாதிரி இல்லையே, நான் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு வீடு வீடாக போயிட்டு நீங்கள் இதை பாருங்க நான் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து வேறு நிறைய செய்திகளை எப்படி பார்க்குறாங்க, எதை பார்க்குறாங்க? ஆறுதலாக பேசினா பார்க்குறாங்க, ஆதரவாக பேசினா பார்க்குறாங்க, ஆசீர்வாத வார்த்தை பேசினா, வாக்குத்தத்த வார்த்தை பேசினா, காலையில் வாக்குத்தத்தம் கொடுக்குற நாளில் பாருங்கள் என்ன கும்பல், 1 மணிக்கே வந்துடுது. சரி, ஆனால் இதையெல்லாம் நீங்கள் கவனிக்கும் பொழுது என்ன தெரிகிறது என்றால், மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை கொடுத்தா தான் வியாபாரம் நடக்கும். அதனால் இவர்கள் எந்த வார்த்தையை எதிர்பார்க்குறாங்களோ, காலையில் யாரும் சீரியஸாக கேட்க விரும்பலை, யாரும் கற்றுக்கொள்ள விரும்பலை, யாரும் தங்களை மாற்ற விரும்பலை, யாரும் ஆண்டவருடைய போதனைகளை அறிந்து கொள்ள விரும்பலை, தங்களுடைய வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி ஒரு ஆறுதல் கிடைக்கணும், ஒரு வல்லமை கிடைக்கணும், ஒரு ஆசீர்வாதம், இதே நோக்கமாக இருக்கிற போதர்களும் தங்களை என்ன செய்து விட்டார்கள். அதற்கேற்றபடி வடிவமைத்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், நான் இதை தான் பேசுவேன், ஏன்னால் இது ஒரு வியாபாரம். வேதாகம போதர்கள் யாருமே அப்படி இல்லை. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை பார்த்து நம்ம முடித்து விடலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அத்தியாயத்தினுடைய 16-17 வசனங்களை பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் பேசுவதெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குது? தேவ ஆவியினால அமைந்திருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனா இருக்கும்படியாக நல்லா கவனிங்க. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனா இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும், எவைகள்? வேத வாக்கியங்கள். யாரு எங்கிருந்து வந்தது? ஆண்டவரிலிருந்து வந்தது. ரைட்டு. அது எப்படி இருக்கணும்? அவைகள் உபதேசத்துக்கும். நம்பர் 1 உபதேசம், த டீச்சிங். உபதேசம்னா பொதுவாக தேவனை குறித்த காரியங்களை அறிகிறது, தேவனுடைய வழிகளை குறித்து அறிகிறது, தேவனுடைய நியாயங்களை அறிவிக்கிறது, தேவனுடைய சிந்தனை அறிவிக்கிறது, தேவன் விரும்புகிற அறியதான் உபதேசம். ரைட். அடுத்தது கடிந்து கொள்ளுதலுக்கும். கடிந்து கொள்ளுதல், கண்டம் பண்றது, ரிபியூக் பண்றது, கண்டிக்கிறது. அடுத்தது சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கிறது. இங்க என்ன சொல்றார்? தேவன் உங்களோடு பேசினா என்ன அர்த்தம்? அவர் சிலவளை உபதேசம் பண்ணுவார், சிலவளை நீதியை போதிப்பார், சிலவளை கடிந்து கொள்ளுவார், சிலவளை சீர்திருத்துவார். அப்போ ஒரு போதகன் பேசும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் சீர்திருத்த வார்த்தை கொடுப்பார்.
அவன் அன்னைக்கு அடம் பிடிக்கக்கூடாது. இல்லை மக்களால் நிறைய பேரை பார்த்தேன், நிறைய கஷ்டத்தில் வந்திருக்கிறாங்க, அதனால் உங்களுக்கு இன்றைக்கி எப்படி பேசுகிறோம், நான் ஆறுதலாக பேசுகிறேன். இல்லை, சீர்திருத்த வார்த்தை பேசணும், அதுதான் நீ பேசணும். ஒரு நாள் சொல்ல கண்டிக்கிற வார்த்தை, ஐயோ அவங்கள பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது, அவங்க ஏற்கனவே கண்டிக்கப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க. கணவர் கண்டித்து, மனைவி கண்டித்து, பிள்ளைகள் கண்டித்து, பக்கத்தில் உள்ளவங்க கண்டித்து, ஊருப்பட்டவங்க கண்டித்து கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நானும் போய் கண்டிக்க போனால் ஐயோ மனதுருக்கம் இல்லாத மனுஷனாக மாறிடுவேன். இல்லை, நீ இன்னைக்கு கண்டிக்க தான் செய்யணும். இது எப்போ கண்டிக்கணும் எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும் யாரை எந்த நேரத்தில் கண்டிக்கணும். அப்போ அந்த மாதிரிப்பட்ட நேரங்களில் இது போன்று எந்த ஒன்றுக்கும் தயாராக இருக்கிறவன் தான் போதகன். இதில் இருக்கிற வரவு செலவுகளும் பார்க்கக்கூடாது. ஐயோ நான் கண்டித்தா என்னை மக்கள் எப்படி நினைப்பாங்க, நான் சீர்திருத்தலை குறித்து பேசினா என்ன நினைப்பாங்க, நான் இவர்களுக்கு இந்த நேரத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தால் என்ன நினைப்பாங்க, நான் ஆறுதலாக பேசினா அவளை என்னை தேடி வருவாங்களே, நான் அவர்கள் வல்லமை குறித்து பேசினா அந்த வல்லமை பெற வருவாங்களே, அப்படியாக நினைத்த அவன் யார் கிடையாது, ஊழியன் கிடையாது. அப்போ அருமையானவர்களே, நான் முதல்ல பார்த்தோம் தேவன் என்ன பேச விரும்புகிறார். அந்தந்த நேரங்களிலே உங்களுடைய சூழ்நிலை அடிப்படையில் பேச விரும்புகிறார். எனக்கு ஆறுதல் வார்த்தை தான் வேணும், எனக்கு ஆசீர்வாத வார்த்தை தான் வேணும், எனக்கு வாக்குத்தத்த வார்த்தை தான் வேணும், எனக்கு நம்பிக்கை வார்த்தை தான் வேணும். நீங்கள் போகிறீங்கன்னா ஆண்டவர் பேசுகிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க. அதுபோல் நீங்கள் ஆறுதல் பிரசங்கிகளுக்கு பின்னால் போனால், ஆசீர்வாத வார்த்தை பேசுகிற பிரசங்கிகளுக்கு போனால், வல்லமை வார்த்தை பேசுகிற பிரசங்கிகளுக்கு போனால் நீங்கள் ஒருபோதும் ஆண்டோடைய வார்த்தை கேட்க மாட்டீங்க. ஒருபோதும் அதனுடைய விளைவாக வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க மாட்டீங்க. சத்தியத்தை பேச வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்துக்குள்ள உபதேசம் இருக்குது, சத்தியத்துக்குள்ள நீதி இருக்குது, சத்தியத்துக்குள்ள பரிசுத்த போதனைகள் இருக்குது, சத்தியத்துக்குள்ள கடிந்து கொள்ள இருக்குது, சத்தியத்துக்குள்ள சீர்திருத்தல் இருக்குது. அதனால் எந்த வார்த்தை கேட்க போனோம்? எங்கே சத்தியம் இருக்கிறதோ, யார் சத்தியத்தை பேசுகிறாங்க. மனித வாழ்வுடைய தீர்வுகள் ஒரு குறிப்பிட்ட விதமான சப்ஜெக்ட் எடுத்து பேசுறது இல்லை. சத்தியம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த சூழலை யாருக்கு எது தேவைன்னு அறிந்திருக்கிறார், அதை நான் பேச வேண்டும். அது பேசுகிறதுனால எத்தனை பேரோ யார் வேண்டுமானாலும் என்ன எதிர்த்து வரலாம், அது மேட்டர் கிடையாது. அப்போ உண்மையான தேவ வார்த்தைகள் என்றால் சூழலுக்கு ஏற்றபடி என்ன செய்யும்? பல விதங்கள் இருக்கும். உபதேச வார்த்தையும் வேணும், சீர்திருத்த வார்த்தையும் வேணும், கடிந்து கொள்கிற வார்த்தையும் வேணும், நீதியை படிக்கிற வார்த்தையும் வேணும். சிலர் பார்த்திங்கன்னா நான் சில விஷயங்களை கொஞ்சம் சீரியஸாக கடிந்து கொண்டு பேசுகிறவங்கள, இந்த மாதிரிலாம் பேசாதுங்க, நீங்கள் எங்களுக்கு சத்தியத்தை பேசுங்கம்பாங்க. சரி, ரொம்ப ஆசையோட கேட்குறாங்களே, நம்ம கொஞ்சம் சீரியஸாக பேசுனது இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுது, வருத்தமாக இருக்குது. நாளைக்கு என்ன பண்ணிடும், பால் ஒரு மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணுவோம், ரொம்ப சத்தியத்தை சுவிசேஷம் கேட்பாங்க, சுவிசேஷத்தை பேசுவோம். எங்களுக்கு சத்தியத்தை பேசுகிறேன், நான் அதாவது பொதுவான காரியங்கள் பேசுவேன். ஆனால் அந்த ஆள் அந்த மாதிரி பேசல எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஓட்டமாக ஓடிடுவாங்க. இது நமக்கு இல்லை. எதை பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ அந்த சப்ஜெக்ட்லாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது எதை சொல்கிறாங்கன்னா அதை தான் இவங்க பார்க்க வருவாங்களே ஒழிய, நீ கேட்டியே சத்தியத்தை கேட்டியே சுவிசேஷத்தை கேட்டியே அதை சொல்கிறேன் கேளு, இல்லை உள்ளே போ, பிளேலிஸ்ட்டை பாரு, இந்த லைவ் ப்ரோக்ராமில் பாரு, பைபிள் ஸ்டடியை பாரு, சண்டே பாரு, அதில் ஒன்று நிறைய விஷயம் அந்த பக்கமே வரமாட்டாங்க. ஆனால் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் பேசுகிறார். உபதேசத்தை நீங்கள் கேட்கணும், நீதியை கேட்கணும், பரிசுத்தத்தை கேட்கணும், சீர்திருத்தத்தை கேட்கணும், கண்டிப்பு கேட்கணும், எதையும் கேட்குறது ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. எது பேசினாலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் வாழ்வினுடைய தீர்வுகள் கண்டித்தலின் வழியாகத்தான் வருகிறது, கண்டிக்கப்படாவிட்டால் வராது. சில ஆசீர்வாதங்கள் சீர்திருத்தலின் வழியாக வரும். நீங்கள் சீர்திருத்தப்படாமல் இருந்தால் வரவே வராது. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆறுதல் பேசியிருந்தால் உங்களுக்கு அது வேஸ்ட். எனவே ஆண்டவர் என்ன பேசினா கேட்கிற மனநிலையை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே சத்தியத்தை நான் கேட்கட்டும், சத்தியம்தான் விடுதலையாக்கும். அல்லேலூயா. எனவே ஆண்டவர் எது பேசினாலும் எனக்கு ஆசீர்வாதமாகத்தான் முடியும் என்ற நம்பிக்கையோடு, ஆண்டவரை நீர் எனக்கு என்ன பேசுகிறோ அதை நான் கேட்க என்னை ஆயத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறார் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்களுக்கு என்ன வேண்டும் என்று நாங்கள் எங்களுக்குள் விரும்பி உணர்தல் கேட்பதல்ல, எங்கள் சூழலுக்கு நீர் என்ன பேச விரும்புகிறோ அதுதான் எங்களுக்கு தேவை உணர்ந்து அதற்கு எங்களை ஒப்புவிக்கைகளை அழைக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் கண்டித்தாலும் அது ஆசீர்வாதமாகத்தான் முடியும், எங்களை நீர் சீர்திருத்தினாலும் அது ஆசீர்வாதமாகத்தான் முடியும், எங்களுக்கு நீர் போதித்தாலும் ஆசீர்வாதமாகத்தான் முடியும், நீர் எங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் ஆசீர்வாதமாகத்தான் முடியும். நீர் என்ன பேசுகிறீரோ அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். எனவே கர்த்தாவே, எல்லா சூழல்களிலும் நாங்கள் இப்படித்தான் அப்படித்தான் எதிர்பார்க்காதபடிக்கு நீர் என்ன சொல்லுகிறீரோ அதுதான் அன்றைய தினத்திற்கு எங்களுக்கு நீர் தருகிற ஆசீர்வாத வார்த்தை என்று எடுத்துக்கொண்டு வாழ எங்கள் எல்லோருக்கும் உதவி செய்யும். எங்களை வழி நடத்தும். தொடர்ந்து கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.